வணக்கங்க. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள். அதாவதுங்க, கடன் நோய் எதிரி. நான் மக்கள்கிட்ட சொல்ல போகிறது எல்லாமே, கடன் வாங்காதீங்க. கடன் உங்களுக்கு வருமானத்துலேருந்து கடன் வாங்கிங்க. வருமானத்துக்கு மீறி கடன் வாங்கிட்டு சிரமப்படாதீங்கன்னு சொல்கிறேன். வருமானத்துக்கு மீறி கடன் வாங்கினா சிரமத்தில் உண்டாகும். அப்போ உங்கள் பசங்களை படிக்க வைக்க முடியாது. இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல, வாங்குங்க. வாங்கினா தான் இன்னை உள்ள இந்த கலியுகத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். கடன் வாங்கினா தான் ஜெயிக்க முடியும். ஆனால் கடனும் என்ன, உங்கள் ஹஸ்பண்டோட வேலை கரெக்டாக நிரந்தரமான வேலையா, நல்ல சம்பளம் வருதா, உங்களுக்கு என்ன வருமானம் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி அதில் எப்படின்னா, இப்போ ஒரு 1,00,000 மாதம் வருமானம் வருதுன்னா, குறைஞ்சபட்சம் அவர் எப்படின்னா மாதம் ஒரு 25,000 நீங்கள் 30,000 25,000 கட்டுற மாதிரி நீங்கள் லோன் வாங்கிங்க. அதை விட தேவையில்லாமல் நம்ம 1,00,000 வருதுன்னு சொல்லி 1,10, 1,20, 1,50,000 நம்ம கட்டுற மாதிரி வாங்கிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இதுதாங்க கடன் சம்மந்தப்பட்டதில் சிக்கல் ஆகிறதே மெயின் காரணம். இப்போ 2 பேருக்கும் சேர்த்து 1,00,000 சம்பளம் வருதா, நீங்கள் ஒரு 25,000 30,000 கட்டுற மாதிரி, மாதம் டிவி கட்டுற மாதிரி நீங்கள் லோனு வாங்குறதோ மற்ற எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்ப செலவு இருக்குது, உங்கள் வீட்டு வாடகை இருக்குது, பசங்க பிள்ளை படிப்பு செலவு இருக்குது, இதர செலவுலாம் இருக்குது. அப்புறம் எப்படின்னா, உங்களுக்கு வருஷத்தில் 3-4 மாதம் ஃபங்க்ஷன், நல்லது கெட்டது கல்யாணம் இந்த மாதிரிலாம் போக வேண்டியது இருக்குது. இதை நீங்கள் கணக்கு போட்டு தான் செய்கிறீங்க. நீங்கள் கணக்கு போட்டு தான் லோன் வாங்குறீங்க. நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் உங்கள் சாதகத்தை ஒரு தடவை பாருங்கள். நம்ம வாங்க போகிறோம், லோன் போடுறோம், பேங்க்கில் லோன் போட போகிறோம். இந்த லோன் எப்படி நம்ம கட்ட போகிறோம், இல்லை நிலம் வாங்கி நம்ம லோன் போடுறோம், இதை எப்படி நம்ம கட்டி அந்த இடத்த மிச்சம் பண்ணுறது. சரி, நான் வீடு கட்ட போகிறோம், வீடு கட்டுறதுக்கு நம்ம லோன் வாங்குகிறோம். அப்போ அந்த வீடு கட்டுறோம், லோன் வாங்கி கட்டுறோம். நம்ம பட்ஜெட்டுக்கு, நம்ம ஒர்க்கில் வருமானத்துக்கு லோனும் கட்டிடணும். பசங்க பிள்ளை படிப்பு செலவு, குடும்ப செலவு, இதர செலவு எல்லாமே நம்ம பார்க்கணும். கடன். அப்போ அந்த கடன் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் பொருளாதாரத்தை என்ன உங்களுக்கு வருமானம் வருதுன்னு பாருங்கள். இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா, நம்ம ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், அந்த கம்பெனி மூலம் நமக்கு ஆதாயம் இருக்கும். அந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனை சிக்கல் வராது, நம்ம ரன் பண்ணுவோம். அது நம்ம கம்பெனியை விட்டு நிற்கிற சூழ்நிலை வரவே வராது அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் லோனை ரெடி பண்ணி வாங்கி கட்ட பாருங்கள். ஏன்னா ஒரு கம்பெனி, ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 30,000 40,000 சம்பளம் வருதுன்னு நம்பி 1,00,000 1,50,000 நம்ம லோனை, அதாவது ஒரு மாதம் ஒரு 30,000 40,000 கட்டுற மாதிரி நம்ம லோனை வாங்கிட்டோம்னா ரொம்ப சிரமத்தில் வருங்க. நான் நிறையா சாதகம் பார்த்துக்கிறேங்க. வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறாங்க, 25 லட்சம் 30 லட்சம் வாங்குறாங்க. அது தேவையில்லாத வாங்குறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பொருளாதாரத்துக்கு வாங்க. இதெல்லாம் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்ல, உங்கள் பொருளாதாரம்னா என்னங்க? உங்கள் பொருளாதாரம், உங்களுக்கு இடம் உங்கள் பேரில் இருக்குது, நீங்கள் லோன் போட்டு வீடு கட்டலாம். நம்ம வாடகையிலே இருந்து இந்த ஏனவானத்தை மாதம் 4 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதம் ஒருக்கா இந்த ஏனவானத்தை தூக்கி என்னால் முடியலைங்க, சகிக்க முடியலைங்க. அப்பப்போ இந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க, அந்த வீட்டுக்காரங்க நமக்கு செட் ஆக மாட்டேது, வேறு வீடு பார்த்து போகிறோம். இப்படியே நம்ம போயிட்டு எந்த காலம் போகிறது, இப்படியே இருக்கிறது அப்படி சொல்லி தான் நீங்கள் அந்த சொந்தமான இடத்துல போய் வீடு கட்டலாங்கிற ஒரு அந்த வைராக்கியத்தில் லோன் போடுறீங்க. அப்போ அந்த வைராக்கியத்தில் நீங்கள் லோன் போடும்போது உங்கள் கிரகப்படனை நீங்கள் பாருங்கள். உங்கள் கிரகப்படனை பாருங்கள். உங்கள் வீட்டுக்காரர் பேரில் இடம் இருக்கா, உங்கள் வீட்டுக்காரர் பேரில் இடம் இருக்கும்போது அவரோட சாதகத்தை பாருங்கள். அந்த சாதகம் என்ன சொல்லுது. அப்போ லக்னாதிபதி 6க்கு போயிட்டாருன்னா சம்பளத்துக்கும் வேலைக்கு போயிட்டுருக்காரு, மாத சம்பளத்துக்கு. அவர் என்ன சம்பளம், அந்த கம்பெனி நிரந்தரமா, அது நிரந்தரமான நமக்கு வருமானம் வருதா, அப்போ நம்ம லோன் போட்டால் நம்ம கட்டிடுவோமாங்கிற அதை மெயினாக உங்கள் சாதகத்தில் பாருங்கள். வேலை என்னைக்கு போகும், எப்போ நிரந்தரங்கிறது உங்கள் சாதகத்தில் இருக்கும். புரியுதுங்களா? உங்கள் சாதகத்தில் கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கே வேலை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் சாதகம், உங்கள் திசை புத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். சரி, மனைவி வேலைக்கு போகிறாங்க, மனைவிக்கு நல்ல சம்பளம் வருது, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரைவேட் கம்பெனியில் அவங்களுக்கு நிரந்தரமாக, அந்த கம்பெனி நல்ல நிரந்தரமான கம்பெனியாக, அதில் ஒர்க் பண்ணால் நம்ம கடனை கட்டிடுவோமா அப்படின்னு பார்த்து நீங்கள் லோன் போடுங்க. நம்ம வாடகை வீட்டிலே இருந்து வாடகை வீட்டில் காலி பண்ணி என்னால் வாழவே முடியலைங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது நீங்கள் லோன் போட போகிறீங்க. அப்போ உங்கள் சேலரியும் பாருங்கள். அப்போ ஒய்ஃபோட சேலரி என்ன, மாதம் எப்படி நிரந்தரமான சம்பளம் வருமா, அதை வச்சு நான் சமாளிச்சிருவான்னு அதை பாருங்கள். இல்லை வேணாங்க, உங்கள் ஹஸ்பண்டு சாதத்தை பாருங்கள். உங்கள் ஹஸ்பண்டு சாதத்தில் அவர் வேலைக்கு போயிட்டுருக்காரு, அந்த கம்பெனி நிரந்தரமாக, அந்த வேலை செய்கிற இடத்துல நல்லா இருக்கா, இல்லை அதிகாரினால் அங்கே ஓனர் அதில் மேனேஜ்மெண்ட்டுனால ஏதாவது இவருக்கு பிரச்சனை இருக்கா, லோன் போட்டால் கட்டிடுவோமா, அதை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு நீங்கள் லோன் போடுங்க. தேவையில்லாத லோன் போட்டு லாக் பண்ணுறீங்க. நான் நிறைய சாதகம் பார்த்துட்டேன், நிறைய சாதகத்தை இதை தான் சொல்கிறேன். நீங்கள் லாக் ஆகாதீங்க. தேவையில்லாத உங்கள் டென்ஷனை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டி இன்னும் நிறைய இலக்க நேரிடுமா.
அப்போ உங்கள் குழந்தைங்க இருக்குது, உங்கள் குழந்தை வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னா, இப்போல்லாம் எல்கேஜிலேருந்தே உங்களுக்கு ஃபீஸ் கட்டி தான் படிக்க வைக்கிற சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கும்போது உங்கள் குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குன்னா, நீங்கள் வேலையே நிரந்தரமானு பாருங்கள் முதல்ல. உங்கள் சாதத்தில் பாருங்கள். உங்கள் சாதத்தில் வந்து உங்கள் ஒர்க் பண்ணுற நீங்கள் கம்பெனி சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கா? நம்ம இன்னும் நிறைய, அதாவது நம்ம 2 கோர்ஸ் முடிச்சிருக்கிறோமா? இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், இன்னொரு கம்பெனி ட்ரை பண்ணால் வேலை கிடைக்குமா? நம்ம சேலரி எச்சா கிடைக்குமா? அப்படி அந்த நீங்கள் 2 கோர்ஸ் முடிச்சுக்கிறீங்க, இன்னொரு கம்பெனி மூவ்மெண்ட் பண்ணால் வேலை கிடைக்கும், அந்த வேலையில் இன்னும் சேலரி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்ல உங்களுக்கு. சாதத்தை பாருங்கள், பார்த்துட்டு நல்ல முடிவெடுங்க. இல்லை அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்கிறதுங்க, அந்த கடன் பிரச்சனையிலே வந்து ஒரு மூழ்கிற கண்டிஷனில் வந்து நிற்கிறார். வாழ்வா சாவான்னு வந்து எனக்கு கேள்வி கேட்குறாரு. என்ன பதில் சொல்லுன்னு எனக்கு புரியல. அதனால தான் சொல்ல பாருங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வேலைக்கு போகிறீங்க, வருமானம் சம்பாதிக்கிறீங்க, பசங்க வழியில் ரன் பண்ணணும், ஃபேமிலி ரன் பண்ணணும், வாடகை வீட்டு வாடகை கொடுக்கணும், எல்லாமே பாருங்கள். இதை வந்து துண்டு விழுகுதா, இல்லை நம்ம லோன் போட்டால் கட்டிடுமா, முடியுமா, முடியாதா, இதை வந்து சாதகம் பாருங்கள். சாதகம் பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுங்க. அவசரப்பட்டு கோவப்பட்டு டென்ஷன் ஆகி நீங்கள் போய் லோனை வாங்கிடுறீங்க. மற்றபடி ப்ரைவேட்டில் போய் வாங்கிடுறீங்க. எனக்கு தெரிஞ்ச சாதங்க ப்ரைவேட்டில் போய் வாங்கி பத்திரம் பாண்டை கொடுத்துட்டு நிறைய லாக் ஆகிருக்கு. ஏங்க இப்படி லாக் பண்ணுறீங்க? புரிஞ்சுக்குங்க. உங்கள் சாதத்தை பாருங்கள், உண்மையான சாதகமாக இருக்கும். உங்கள் டேட்டா பொறுத்து டைமை பொறுத்து உண்மையான சாதகத்தை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக வழி நடத்துனீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. வாழ்க்கைக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியை பாருங்கள். உங்கள் சாதத்தை ஒரு தடவை பாருங்கள். இல்லை வெளியூர் வெளிநாடாக இருந்தால் கூட நீங்கள் உங்களுடைய டேட்டா பொறுத்து டைமை பொறுத்து சொல்லுங்கள். நான் ஃபோன்லேயே உங்களுக்கு பணம் சொல்லிடுறேன், ஆன்லைனில் உங்களுக்கு பணம் சொல்லிடுறேன். ஏன் பயப்படுறீங்க? நல்லா புரிஞ்சு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்கள் சாதத்தை அனுப்புங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெளிவான பலன் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.